முருகன் ஜெயக்குமார் இலங்கை வருகை விமான நிலையத்தில் தொடர் விசாரணை. தமிழக மக்கள் இலங்கைக்கு உதவ தயாராக உள்ளார்கள். கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் அதிவணக்கத்துக்குரிய ரவீந்தர். முல்லைத்தீவில் புதிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்தியர் உமாசங்கர் கடமைகளை பொறுப்பேற்பு. எதிர்க்கட்சித் தலைவரால் முல்லைத்தீவில் ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் கணனிகள் கையளிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதவான் முன்னிலையில் வாக்குமூலம் வழங்க தயாரில்லை மைத்திரி. விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கிய மஹிந்த சுட்டிக்காட்டும் முன்னாள் எம்பி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மல்கம் ரஞ்சித்துக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை எதுவும் கிடைக்கவில்லை கத்தோலிக்க திருச்சபை. முல்லைத்தீவில் புதிய அதிபரை நியமிக்குமாறு கோரி போராட்டம். எழுத்து பரீட்சையின்றி சாரதி அனுமதி பத்திரம் வழங்க தீர்மானம். அறிமுகமான புதிய முறைமை. தொடர்பது விரிவான செய்திகள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 33 ஆண்டுகள் வரை சிறையில் இருந்து கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்ட முருகன், ரோபோட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்த நிலையில் தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 33 வருடங்களாக சிறையில் இருந்து கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இன்று காலை இலங்கையை வந்தடைந்திருக்கிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து நேற்றைய தினம் இரவு 11:15 மணிக்கு சென்னைக்கு காவல்துறை வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். இதன்படி இன்றைய தினம் முற்பகல் 11 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர்கள் இலங்கை நோக்கி பயணித்தனர். மூவரும் காலை 11:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்களுக்கு இலங்கைக்கு செல்வதற்கு மாத்திரமே இந்தியாவில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகரகம் கடவுச்சீட்டு வழங்கியுள்ளதாகவும் அவர்களுடைய சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்தார். இதேவேளை இவர்கள் தற்போது வரை விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை அழைத்துச் சென்ற உறவுகள் இவர்களின் வருகைக்காக காத்து நிற்கின்றனர். இவர்கள் மூவருக்குமான விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என தெரிய வருகின்றது. இதேவேளை இலங்கை வந்தடைந்த இவர்களிடம் கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண குடாநாட்டில் இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்படும். அதற்குரிய சிறப்பு செயல் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாண குடாநாட்டின் போக்குவரத்தை சீர் செய்வது தொடர்பில் பல்வேறு செயற்திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்தில் தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்களை செலுத்துகின்றவர்கள், திறன்பேசிகள் மற்றும் அலைபேசிகளை கதைத்தபடி சாரத்தியத்தில் ஈடுபடுகின்றவர்கள், பாதசாரிகள் கடவைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு அருகாக வீதியை கடக்கின்றவர்கள், வீதிகளில் வாகனங்களின் பயண பாதையில் எச்சில், வெற்றிலை என்பவற்றை துப்புகின்றவர்கள், போக்குவரத்து ஒழுக்க விதிமீறல்களில் ஈடுபடுகின்றவர்கள் மீது இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு அருகாகவும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் கூடுதலான போலீசார் களமிறக்கப்பட்டு வீதி பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு திட்டத்தை இந்த வருடமும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சீரானதும் ஆரோக்கியமானதுமான போக்குவரத்தை மேற்கொண்டு தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றனர். முல்லைத்தீவில் புதிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்தியர் உமாசங்கர் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக வைத்தியர் முத்துக்குமார சுவாமி சர்மா உமாசங்கர் கடமைகளை பொறுப்பேற்றார். முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமையாற்றி வந்த குலலிங்கம் அகிலேந்திரன் அவர்கள் வவுனியா ஓமந்தை பிரதேசத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த நிலையில் குறித்த பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ நிர்வாகத்துறையில் சிரேஷ்ட தரத்துக்கான பதவி உயர்வுகள் சுகாதார அமைச்சினால் அண்மையில் வழங்கப்பட்டதற்கு அமைவாக வைத்தியர் முத்துக்குமார சுவாமி சர்மா உமாசங்கர் அவர்கள் குறித்த முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு புதிய முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முத்துக்குமாரசாமி உமாசங்கர் தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் நோக்கில் தண்ணீர் ஊற்று முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் திறன் வகுப்பறைகள் மற்றும் கணனிகள் 5 உள்ளிட்ட பொருட்கள் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசவினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இலங்கையில் ஒவ்வொரு பிரபல பாடசாலைகளிலும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணீரூற்று பகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் கற்றல் திறன் வகுப்பறை இன்றைய தினம் காலை 10 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திறன் பலகை தொடர்பாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களினால் மாணவர்களுடனான பங்கு பெற்றுதலுடன் வகுப்பறை செயற்பாடுகள் மிக வினைத்திறனான முறையில் நிகழ்த்தி காட்டப்பட்டிருந்தது. குறித்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இணைச் செயலாளர் உமா சந்திர பிரகாஷ், முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் லக்ஷயன், வவுனியா மாவட்ட இணை அமைப்பாளர் ரசிகா பிரியதர்ஷினி, வவுனியா மாவட்ட அமைப்பாளர் நெரோஷ் மற்றும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இடதுகரை, முத்தையன்கட்டு, ஒட்டுசுட்டான் பாடசாலைகளிலும் விசுவமடு பாரதிபுரம் பாடசாலையிலும் திறன் வகுப்பறைகள் இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவரினால் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முறை சீர்திருத்த விவகாரம் தொடர்பில் புதிய பாராளுமன்றத்தில் கலந்துரையாடுவோம் என ஜனாதிபதி மற்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் என்னிடம் உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தற்போதைய விகிதாசார தேர்தல் முறையை மாற்றும் சீர்திருத்தம் தேவையற்றது என்ற நிலைப்பாட்டை தமிழ் முற்போக்கு கூட்டணி அன்று முதல் எப்போதும் கொண்டுள்ளது. இதுவே எமது நிலைப்பாடாக நாடாளுமன்ற தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவிலும் தொடர்ச்சியாக இருந்துள்ளது. அன்றைய அமைச்சர், இன்றைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இறுதியாக இடம்பெற்ற தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவில் தேர்தல் முறை சீர்திருத்தம் தொடர்பில் ஏகமனதாக தீர்மானம் ஏற்பட்டது போன்ற தோற்றப்பாட்டை அரசு காட்ட முயல்கின்றது. இது பச்சை பொய். 16 உறுப்பினர்களில் சரிபாதி 8 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவுக்குழு அறிக்கையை நிராகரித்து அறிக்கையில் கையெழுத்திட மறுத்துவிட்டோம். அங்கே ஏற்பட்ட ஒரே ஒரு ஏகமனதான தீர்மானம் சட்டத்தை திருத்தி விகிதாசார முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதாகும். அதையும் கூட அரசு செய்யவில்லை. இந்த நிலையில் திடீரென அமைச்சரவையில் தேர்தல் முறை சீர்திருத்தம் வேண்டும் என்று ஒரு நாள், பிறகு இப்போது வேண்டாம் என்று இன்னொரு நாள் தீர்மானிப்பது கேலி கூத்தாகும். இந்நிலையில் கடந்த வாரம் ஜனாதிபதியை நான் சந்தித்த போது இது தொடர்பில் தற்போது முன்னெடுப்புகள் இல்லை என்றார். அதேபோல் சில தினங்களுக்கு முன் நீதி அரசமைப்பு விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை சந்தித்த போது அவரும் இதையே எனக்கு தெரிவித்தாராகவே இந்த பிரச்சினை இப்போதைக்கு முடிவுக்கு வருகின்றது. இந்நாட்டில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினரான தமிழ் முஸ்லிம் மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே சுமார் 60% பல மாவட்டங்களில் சிதறி வாழ்கின்றார்கள். எனவே நமது மக்களை பாதிக்கும் எந்த ஒரு அடாதார தன்னிச்சையான தேர்தல் முறை மாற்றங்களையும் நாம் ஏற்க மாட்டோம். விகிதாசார முறையை மாற்றாமல் உள்ளக மாற்றங்களை பற்றி வேண்டுமானால் நாம் பேசலாம். இது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தொன்று தொட்டு வரும் நிலைப்பாடாகும். எதிர்வரும் தேர்தல்களில் பெரும்பான்மை கட்சிகளுடன் உடன்பாடுகள் காணும் போது இதுவும் நமது பிரதான நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்ட கருத்து தொடர்பாக நாளை நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்க வேண்டிய அவசியமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி தனது சட்டத்தரணிகளூடாக மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் பிரேரணை ஒன்றை தாக்கல் செய்து இதனை அறிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தாம் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் வழங்கிய கருத்து தொடர்பில் நீண்ட வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டின் தனிப்பெண் சுற்றுலா பயணிகளுக்கான விரும்பத்தக்க இடத்தை இலங்கை பெற்றுள்ளதாக சர்வதேச சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது தனி பெண் பயணம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி சுற்றுலா பயணம் செய்யும் பெண்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தனியாக வெளிநாடு செல்வதை கருத்தில் கொண்டுள்ளனர். சாகசம், கலாச்சார மூழ்குதல் மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களை பெண்கள் அதிகம் தேடுவதாக குறித்த சஞ்சிகை தெரிவித்துள்ளது. பல நாடுகள் தனியாக பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பை வழங்குவதோடு நன்கு நிறுவப்பட்ட வழிகள், நட்பு, உள்ளூர்வாசிகள், சமூக தொடர்பு மற்றும் அமைதியான தனிமை ஆகியவற்றுக்கும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. இந்த தேர்வுகள் பொறுத்தவரை 2024 தனி பெண் பயணிகளுக்கான சிறந்த தேர்வாக இலங்கை முன்னிலை வகிக்கின்றது. இந்திய பெருங்கடலில் ஒரு சிறு கண்ணீர் துளியாக அடிக்கடி வர்ணிக்கப்படும் இலங்கை தீவு தெற்காசிய கலாச்சாரத்தின் சுவையை வழங்கும் அதே வேளையில் அதன் தனித்துவமான அழகை வெளிப்படுத்துகின்றது. யுனெஸ்கோ பட்டியலிடப்பட்ட பிரதான இடங்கள் ஏராளமாக இருப்பது இலங்கையின் தனி பெண் பயணிகளுக்கான சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். சிகிரியாவின் பிரமிக்க வைக்கும் பாறை கோட்டை முதல் தம்புள்ளையின் அற்புதமான குகை கோயில்கள் வரை நாட்டின்
நாட்டின் வளமான வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவற்றின் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகின்றன. வரலாற்று அற்புதங்களில் இருந்து ஓய்வு பெற விரும்பும் தனி பயணிகளுக்கு வசதியாக அழகிய கடற்கரைகள் மற்றும் கடற்கரை நகரங்களை இலங்கை வழங்குகின்றது. அருகம்பே, மெரிச மற்றும் ஹிக்கடுவ போன்ற இடங்கள் கடற்கரையோர தங்கும் விடுதிகள் மற்றும் உள்ளூர் உணவு வகைகளுக்கும் ஓய்வெடுப்பதற்கும் பழகுவதற்கும் சரியான பின்னணியை வழங்குவதாக சஞ்சிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் வழங்கியதன் மூலம் வெற்றி பெற்றதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு நிறைய பணம் வழங்கியதன் மூலமாகவே யுத்தம் நிறுத்தப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார். 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தது திட்டமிட்ட சதி எனவும் அதன் பின்னர் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவ்வாறான பல சதிகளை முன்னெடுத்துள்ளனர் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அதிபரும் அப்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே அந்த நடவடிக்கைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கு முன்கூட்டியே தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்துள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திற்கும் முன்கூட்டியே தகவல் தெரிந்திருந்தது என வெளியாகியுள்ள ஊகங்கள் முற்றிலும் தவறானவை என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின ஆராதனைகளில் கர்தினால் கலந்து கொள்ளவில்லை என்பதும் பொய்யான தகவல். ஏப்ரல் 20ஆம் தேதி ஆராதனைகளில் அவர் கலந்து கொண்டார். கொழும்பு பேராயர் வழமையாக சனிக்கிழமை நள்ளிரவு ஆராதனைகளில் மாத்திரம் கலந்து கொள்வார் எனவும் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ள 3 நாள் செயலமர்வில் பங்கேற்பதற்காக பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் தேர்தல்களில் தேர்தல் செலவின ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கைக்கு சர்வதேச நிபுணத்துவமுடைய ஒருவரின் ஒத்துழைப்பை பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத முற்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் பரிசீலித்த நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் கடந்த மே மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் ஆயர் ஜெரோம் பெர்னாண்டோ வெளிநாடு செல்ல நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுமுறையில் இருந்து கடமைக்கு சமூகம் அளிக்காத முப்படையினருக்கு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி முதல் மே மாதம் 20ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலத்தை அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி சேவையை விட்டு வெளியேறிய உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்துக்குள் சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். இந்த காலத்தின் போது சேவையை விட்டு வெளியேறிய முப்படைகளின் உறுப்பினர்கள் மீண்டும் ராணுவ தலைமையகத்துக்கு சென்று சட்டப்பூர்வமாக சேவையை விட்டு வெளியேற முடியும். ஒருவர் ராணுவத்துக்கு ஏதேனும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த பணமும் இங்கு வசூலிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு துணுக்காய் ஆரோக்கியபுரம் தமிழ் மகா வித்தியாலயத்தில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறும் தகுதியான அதிபரை நியமிக்குமாறும் கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் மாணவர்களின் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள மேற்படி பாடசாலையில் தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகள் இருக்கின்றன. தரம் 5 மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய தகுதியான ஆசிரியரின்மை மற்றும் பாடசாலையினுடைய அடிப்படை வசதியின்மை என்பவற்றை நிவர்த்தி செய்து தர கோரியும் குறித்த பாடசாலைக்கு தகுதி வாய்ந்த அதிபர் ஒருவரை நியமித்து தருமாறும் கோரிய இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை நேற்று முன்தினம் பாடசாலை மாணவர் ஒருவர் ஆசிரியர் ஒருவரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தொடர்பிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்து வலய கல்வி திணைக்கள அதிகாரிகள் பெற்றோர்களுடன் கலந்துரையாடி அவர்கள் வழங்கிய உறுதிமொழியை அடுத்து காலை 10 மணி அளவில் பாடசாலை மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து திணைக்களத்தினால் நடாத்தப்படும் எழுத்து பரீட்சைக்கு தோற்றாமலேயே சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான நடைமுறை பரீட்சைக்கு தோற்ற தகுதி உடையவர்களாக சேர்க்கப்படக்கூடிய புதிய முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார்.
அதன்படி பாடசாலை வீதி பாதுகாப்பு சங்கத்தினால் வழங்கப்படும் சாரதி திறன் புத்தகத்தை பெறும் ஒவ்வொரு காப்போத்தோ உயர்தர மாணவர்களும் போக்குவரத்து திணைக்களத்தால் நடாத்தப்படும் எழுத்து பரீட்சைக்கு தோற்றாமலேயே சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கான நடைமுறை பரீட்சைக்கு தகுதியுடையவர்களாக சேர்க்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய பாடசாலைகளில் வீதி பாதுகாப்பு மன்றங்களை அமைத்து பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதில் ஆரம்ப நிலை முதல் உயர்நிலை வரையிலான மாணவர்கள் பங்கு பெற்ற வாய்ப்பு அளிக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் போது தெரிவு செய்யப்பட்ட ஏனைய மாணவர்களை காட்டிலும் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெறும் போது இலங்கை அதிபரால் வழங்கப்படும் இந்த பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கு அதிக புள்ளிகளை வழங்குவதற்கான அமைப்பையும் இந்த மன்றங்கள் அமைக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. பாடசாலை மற்றும் பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் மேற்பார்வையில் இந்த பதக்கங்களை வழங்கும் முறை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இது தொடர்பான சுற்றறிக்கை கல்வி அமைச்சரால் வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறையின் அரசறிவியல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அரசறிவியலாளன் இதழ் 6 நூல் வெளியீட்டு விழா இன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் அரசறிவியல் ஒன்றிய தலைவர் சு டிலக்ஷன் தலைமையில் இந்த நூலானது வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா, சிறப்பு விருந்தினராக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம், கௌரவ விருந்தினராக அரசறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசறிவியலாளன் இதழ் 6 நூலினை பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் கலைப்பீட பீடாதிபதி ஆகியோர் இணைந்து வெளியிட்டு வைத்தனர். நூல் தொடர்பான வெளியீட்டுரையினை அரசறிவியல் துறை விரிவுரையாளர் கு எஸ் மிகாவும் ஆய்வுரையினை அரசியல் ஆய்வாளர் சி ஆர் ஜோதிலிங்கமும் நிகழ்த்தினார்கள். அரசறிவியல் துறையில் கல்வி கற்று மரணம் அடைந்த 4ஆம் வருட மாணவி குணரத்னம் சுபீனாவிற்கு இந்நூல் சமர்ப்பணம் செய்யப்பட்டதோடு மாணவியின் குடும்பத்தினரும் கௌரவிக்கப்பட்டனர். தமிழக மக்கள் இலங்கைக்கு உதவ தயாராக உள்ளனர் என கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் வணக்கத்துக்குரிய ரவீந்திரர் தெரிவித்துள்ளார். இந்த உறவு மேம்படுத்தப்பட வேண்டும். 2 நாடுகளுக்கிடையே உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இந்தியர்களாக தமிழ்நாட்டின் பிரஜைகளாக இங்கே வந்து அநேகர் நேற்று தினத்திலே செய்தித்தாளிலே சொன்னது போல இந்த 3 மாதங்களுக்கு இலங்கையிலே 6,335,000 பேர் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார். இதன் மூலமாக நம்முடைய சுற்றுலாத்துறை மூலமாக ஏற்படுகின்ற ஒரு பெரிய ஒரு உறவு மட்டுமல்ல, ஒரு கலாச்சார ஒரு உறவும் மேம்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற இலங்கையிலே வாழ்கின்ற அனைவரும் இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவ வசதிகள் எந்த அளவுக்கு அதை சார்ந்து இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். உலகெங்கும் வந்து கொண்டிருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த வசதிகளை சிறப்பாக பயன்படுத்தப்பட இப்படியாக பல வழியின் மூலமாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் திருமண்டலத்திற்கும் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கும் ஒரு உறவு, புதிய ஒரு உத்வேகத்தோடு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு காரியம். உங்களுக்காக தமிழ்நாடானாலும் சரி, இந்தியா ஆனாலும் சரி, உதவ வேண்டும் என்று சொல்லி நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். செய்தித்தாளிலே the release of so much of grants to Sri Lanka in the time of economic crisis. இது தொடர்ந்து மேம்பட வேண்டும். கிறிஸ்தவனாகிய நாம் இங்க இருக்கின்ற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் தமிழ் திருமண்டலங்கள் இருக்கிறது தென்னிந்தியாவிலே. அந்த தமிழ் திருமண்டலங்களும் உங்களை சார்ந்து அல்லது உங்களை சந்திக்க உதவி செய்ய ஆவலோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளணும். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த வேளையிலே தென்னிந்திய திருச்சபை மாமன்றத்தினுடைய பிரதம பேராயர் பொறுப்பு பேராயர் ரூபன் மார்க், இன்னும் அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்தின ராஜா பொது செயலாளர்,
புரொஃபசர் டாக்டர் விமல் சுகுமார், பொருளர், இவர்கள் சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். 26 திருமண்டலங்களினுடைய திருச்சபைகள், குருவானவர்கள் சார்பாக, பேராயர்கள் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு வேகமாக இந்த அழகான ஒரு இடத்தை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு கடினப்பாடான ஒரு பணிதான். ஆகிலும் இந்த சபையினுடைய போதகர் டிக்சன், ரெவரண்ட் டிக்சன், அதான் போதகர் இன்சார்ஜ், அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.